விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னங்க சொல்கிறீங்க? வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே உலகம் அழிஞ்சிடுமா? எப்படிங்க அழிய போகுது? யாருங்க சொன்னா? அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குதுங்க. நானும் உங்களை மாதிரி தான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நம்ம நடிகர் அனுமோகன் அதாங்க படையப்பா படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருப்பார். அவர் தான் சொல்லியிருக்கார். ஏற்கனவே இவர் 2004 சுனாமி வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்கூட்டியே கடல் கொந்தளிக்க போகுதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ அவரை யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் இவர் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. இசைஞானி இளையராஜாவுக்கு கூட இவர் அருள்வாக்கு சொன்னதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். திரும்பவும் சமீப காலமாகவே இவர் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்து திகில் ஊட்டுறாருங்க. அவருக்கு கனவில் சித்தர் சொன்னதாகவும் அது ஒன்றா நடந்துக்கிட்டுறதுக்காகவும் சொல்லிகிட்டு இருக்கார். அப்படி என்னத்தான் சொல்லியிருக்கார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் மனசை தைரியப்படுத்தி வச்சுக்குங்க. பிரபல டைரக்டரும் நடிகருமான அனுமோகன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் சில முக்கிய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கார். நினைவை சின்னம், மேட்டுப்பட்டி மிராசு, அண்ணன் போன்ற படங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கார். சில படங்களிலும் நடிச்சு இருக்கார். படையப்பா, மின்சார கனவு, சுயம்பரம் படங்களிலும் இவர் தான் நடிச்சிருக்கார். இவர் அடிக்கடி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுப்பாருங்க. இவர் அதிகமாக ஆன்மீக பக்தியை கொண்டவர். இவர் சிவனின் பக்தி இவருக்கு அதிகம். இவர்கிட்ட சில சித்தர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பேட்டியில் வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே உலகம் அழிஞ்சிடும், இது சித்தர் ஏட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது போன வாரம் செங்கல் புயலால் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு சிவனின் கோபமே என்று ஆன்மீகவாதிகள் கருத்து சொல்லி வருகிறார்கள். இந்த வருடம் கண்டிப்பாக பேரழிவு நிச்சயம் வரும்னு இன்னும் அதே கருத்தை மீண்டும் சொல்கிறார் அனுமோகன். அவர் மேலும் என்ன சொன்னார்னா, இந்த பேரழிவு நானே இதையெல்லாம் கற்பனையில பேசுவதாக சில பேர் கிண்டல் நையாண்டி செய்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. இது எனக்கு சித்தர்கள் சொன்னது. சித்தர்கள் எழுதி வைத்தது தான் நான் 47 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். அதற்கு பிறகு சித்தர்கள் என்னுடைய கனவில் தோன்றி டைம் நெருங்குது, இதெல்லாம் போய் வெளியே 4 பேருக்கு சொல்லி சித்தர்கள் சொல்ல சொன்னார்கள். அதனால தான் நான் மீடியாவில் சொல்லி வருகிறேன், மரங்களை வெட்டவே கூடாது. அந்த காலத்திலேயே எல்லோரும் போராட்டம் செய்திருந்தால் இப்படியெல்லாம் இன்று நடந்திருக்காதே. எப்போதுமே மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே இல்லை. 30 மாடிக்கு வீடு கட்டி அப்புறம் அதை சுற்றி மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட், ட்ரைனேஜ் தோண்டுவது போன்ற வேலை மக்கள் செய்தால் மண்ணின் சக்தி குறைந்துவிடும். அப்புறம் தவறு செய்வது மனிதன்தான், இயற்கை இல்லை. பிறகு இயற்கை தண்டனை தருவத்தான் செய்யும். காடு மலை மண்ணை அழிக்கக்கூடாது, இப்படி இவர் சொல்லியிருக்காருங்க. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதநேயம் மங்கி மனிதன் சுயநலவாதிகளாக மாறும்போது மனிதனுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து மனிதனுக்கு அறிவுரை வழங்குமாம். இதைத்தான் சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. கடல் பொங்கும், பூமி பிளக்கும், வானத்தில் எரிநட்சத்திரம் விடும், சூறைக்காற்று 500-600 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும். இதையெல்லாம் நிச்சயம் இந்த ஆண்டே நடக்கும். அதே போல் திருவண்ணாமலையில் இதுவரை நிலச்சரிவு வந்ததே இல்லை. 1000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் திருவண்ணாமலைக்கே இந்த நிலைமைனா நமக்கு யோசிச்சு பாருங்கள். திருவண்ணாமலையின் நெற்றிக் கண்ணை திறந்த பிறகாவது நாம் அனைவரும் விழிக்க வேண்டும், இல்லையெனா எல்லாமே அழிவது உறுதி என்று அனுமோகன் ஒரு நீண்ட எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, நாம் நடிகர் அனுமோகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். அவர் சொன்னது பாதி உண்மை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை மாறுதல்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்குது. சரி, உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றவருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோல் தகவல்களை வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.